ஹாய் எவரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டமாக. நம்ம ஒவ்வொருத்தரையும் வரவேற்கிறதுக்கு ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மக்கள் பழக்கத்தில் வெவ்வேறு வார்த்தைகள் சொல்லப்படும். அது சில பேர் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் நமஸ்தேம்பாங்க, சில பேர் நமஸ்காரம்பாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் தோத்திரம் அல்லேலுயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாமே பணிதல், வணங்குதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, மனிதனுக்கு மனிதன் அடிமை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தைகளை பெரும்பாலும் முஸ்லீம்கள் சொல்ல மாட்டாங்க. முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அவங்க திருப்பி சொல்கிறாங்க, அவ்வாறே உங்கள் மீது உண்டாகட்டும். இன்றைக்கி ஏன்னா நிறைய உலகத்தில் அமைதி இல்லாமல் தான் அலையுதாங்க. அதனால் இந்த வார்த்தைகளை இஸ்லாமியர்கள் பயன்படுத்துவாங்க. ஆனால் நம்ம அந்த வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. போய் ஒரு இறந்த வீட்டில் போய் வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம், அல்லேலுயா, தோத்திரம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. ஆனால் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை இறந்த வீட்டில் நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லக்கூடிய ஒரு முஹம்மன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பொதுவாக இருக்குது. ஏன்னா உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நம்ம இறந்தவங்க வீட்டில் கூட போய் முஸ்லீம்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே நுழைவாங்க. அவங்களும் வலைக்கும் சலாம், அவ்வாறே உங்களுக்கும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வார்த்தைகள் எந்த இடத்துலையும் உபயோகிக்க முடியாது. ஆனால் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த வார்த்தைகள் பணிதல், வணங்குதல் அப்படின்னு வர்றதுனால நம்ம படைத்த இறைவனை மட்டும்தான் வணங்கணுமே தவிர மற்ற யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இஸ்லாம் இருக்குது. அதனால் முஸ்லீம்கள் யாராவது வணக்கம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். பதிலுக்கு வணக்கம் சொல்லாங்க. ஏன்னா பதிலுக்கு சொன்னால் அவங்கள வணங்குதல், பணிதல் அப்படின்னு. பணிதலும் வணங்குதலும் இறைவன் ஒருவனுக்கு தான் தவிர வேறு யாருக்கும் நம்ம செலுத்தக்கூடாது. அதுலேயே நமக்கு யாரும் மனிதனுக்கு மனிதன் அடிமை இல்லை அப்படிங்கிற ஒரு தனத்தை ஒழிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஏன்னா படைத்த இறைவனுக்கு கீழே தான் நம்ம அடிமை. எல்லாருமே நம்ம உயர்ந்தவன் யார்? இறைவன். அவனுக்கு கீழே நம்ம எல்லாருமே அடிமைகள் தான் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது ஈக்குவாலிட்டி வந்துடும், சமத்துவம் வந்துடும், சகோதரத்துவம் வந்துடும், சகிப்புத்தன்மையும் வந்துடும். அதனால் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையாக இருக்குது என்னென்னா அஸ்ஸலாமு அலைக்கும். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். திரும்ப சொல்வது அவ்வாறே உண்டாகட்டும் அப்படிங்காங்க. ஆனால் சில இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புறவங்க என்ன நினைக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒருத்தர்கள் முஸ்லீம் காட்டிக்கிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உங்கள் மீது சாந்தியும் சமாதானம், உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமே அப்படின்னு அர்த்தம். திருப்பி சொல்கிறவங்க அவ்வாறே உண்டாகட்டும் சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள் அழகாக தானே இருக்குது.